தேதி இதே மியூசியத்தில் இருக்கக்கூடிய கலை நேஷ்னல் ஆர்ட் கேலரி முன்னாடி இந்த ஃபேஷன் ஷோ நடைபெறும். இந்த ஆண்டும் வந்து சங்கமம் நிகழ்வுகளில் 1500 கலைஞர்கள் பங்கேற்க இருக்கிறார்கள். இல்லைங்க, இந்த வருடம் பெரம்பூரில் மட்டும் வந்து அங்கே இருக்கிற கூடிய பார்க்கில் வந்து கொஞ்சம் வேலைகள் நடந்துட்டுருக்கு. அதனால் அந்த பார்க்கில் நடத்த முடியாத ஒரு சூழல் இருப்பதால் அங்கே நடத்த முடியல. ஆனால் வட சென்னையில் கொளத்தூர், ராயபுரம், ஆவடி, ஆமாம் ராயபுரம், இல்லைங்க, எல்லா பகுதியிலையும் இருக்கக்கூடிய கலைஞர்கள் வந்து எல்லா நிகழ்வுகள்லையும் பங்கேற்றுக் கொள்கிறார்கள். நிச்சயமாக அடுத்த ஆண்டு இன்னும் ஒரு தேவை இருந்தால் அதிகமாக வந்து இது எல்லா பகுதிகளிலையும் வட சென்னையில் பெரம்பூரில் வந்து நடக்கக்கூடிய அந்த நிகழ்வுகளில் நிறைய பேர் கலந்துக்குவாங்க. மக்கள் அங்கே நிறைய பேர் பார்வையாளர்களாக வருவார்கள். ஆனால் இந்த ஆண்டு அங்கே பணிகள் நடைபெற்று கொண்டிருப்பதால் அங்கே வந்து நடத்த முடியாத ஒரு சூழ்நிலை. No, there is no theme. The theme is Pongal and to celebrate the harvest festival and to celebrate togetherness. இல்லைங்க, இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கணுன்னா என்னுடைய தொகுதியிலேருந்து எடுத்துட்டிங்கன்னா கூட இப்போ கோயில்பட்டி கடலை மிட்டாய் வந்து இருக்குது. அங்கேருந்து அந்த உணவு வகைகளும் இங்கே கொண்டு வரப்படும். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய பல உணவு வகைகள் இங்கே இருக்கக்கூடிய நம்ம பார்க்ஸில் எல்லா இடங்கள்லையும் வந்து அவங்களே வந்து அந்த உணவை தயாரித்து தரக்கூடிய ஒரு வாய்ப்பாக இதை பயன்படுத்துகிறது. Yes, it is going to be our traditional clothes, our weaves, like Arani, Kanjipuram, Chungdi sarees, which have to be revived, Dharmapuram, and so many of our Chettinad. All that is going to be included in, I mean, that is the main theme of the fashion show, is going to be that our weaves, weaves from Tamil Nadu are going to be taking center stage, and the artists, the folk artists are going to be the models. இல்லை, கபடி இருக்காது, உரியடி அந்த மாதிரி இருக்கும், பல்லாங்குழி இருக்கும், பரமபதம் இருக்கும், இந்த மாதிரி இருக்குமே தவிர கபடி வந்து அது தனியாக ஒரு இடங்கத்துல. சிலம்பம் வந்து நம்ம கற்றுக்கணும், நீங்கள் பண்ணணும்னா அதுக்காக தேவையான சிலம்பம் செய்யக்கூடிய கலைஞர்கள் வராங்க. ஆனால் நீங்கள் கற்றுக்கணுன்னா அதுக்கு முறையான பயிற்சி வேணும். அதுக்கு வேணால் ஒரு கிளாஸஸ் அரேஞ்ச் பண்ணலாம். நம்ம காலேஜஸில் பார்ட் டைம்லேயும் சொல்லுங்கள். என்னங்க, சாரிக்கா, இல்லைங்க, இப்போ ஹாப்பி ஸ்ட்ரீட்ஸ் அப்படின்னு பண்ணிகிட்டு இருந்தாங்க. தட் இஸ் ஆல்சோ ஒரு மக்களை தேடி வந்து அவங்களோட தெருக்களில் வந்து கலைகளை கொண்டு போய் சேர்க்கறது தான் வந்து ஹாப்பி ஸ்ட்ரீட்ஸாக இருந்தது. நிச்சயமாக நீங்கள் கொடுக்குறது ஒரு நல்ல சஜஷனாக இருக்குது. அடுத்த முறை வந்து நிச்சயமாக இதையும் இணைத்து கொண்டு எப்படி பண்ணுறதுன்னு யோசிப்போம்.
இது ப்ரொமோட் பண்ணுறது அது அப்படிங்கிறத தாண்டி பாதுகாக்கிறதுனா என்ன கேட்டால் நாட்டார் கலைகள் அப்படின்னு நம்ம சொன்னோன்னா அது வந்து கலை வடிவம் தாண்டி நம்முடைய இன்றைய வாழ்வியலை வந்து சொல்லக்கூடிய பதிவு செஞ்சு வச்சுக்கக்கூடிய ஒரு பெட்டகம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்களோட ஒவ்வொரு நாள் வாழ்க்கையில் அவங்க சந்திக்கக்கூடிய போராட்டங்கள், வலிகள், கனவுகள், மகிழ்ச்சி இது எல்லாத்தையுமே வந்து அவங்க அந்த கிராமிய கலை வடிவங்களில் நான் இப்போ சென்னையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா வடைசனையில் சொல்லக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய கானா இது எல்லாமே இதெல்லாம் சொல்லக்கூடிய விஷயங்கள். இட் இஸ் கண்டெம்பரரி ஹிஸ்ட்ரி ஆக்சுவலி. ஸோ அதை வந்து நம்ம வந்து பாதுகாக்க வேண்டும். இந்த கலைஞர்களை வந்து சென்னை சங்கமம் தொடங்கிய பிறகு இன்னும் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை நடத்த தொடங்கிய பிறகு இன்றைக்கி இந்த கலைஞர்கள் பல நாடுகளில் போய் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வராங்க. எங்களுக்கு எல்லாமே ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம். திரைப்படங்கள் அப்படிங்கிறதையும் தாண்டி பல நாடுகளில் நிறைய மற்ற நாடுகளில் இருக்கக்கூடிய கலைஞர்களோடு இணைந்து தே ஆர் கிரியேட்டிங் புது விஷயங்களை வந்து க்ரியேட் பண்ணிகிட்ருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஃப்ரான்ஸ்க்கு போகிறாங்க, அங்கே இருக்கக்கூடிய இசை விழாக்களுக்கில் வந்து பங்கேற்றுக் கொள்கிறார்கள், அங்கே இருக்கக்கூடிய கலைஞர்களோடு வந்து புதிய முயற்சிகளில் ஈடுபடுறாங்க. இப்போ சமீபத்தில் மொரீஷியஸ் போயிட்டு வந்தாங்க, கனடா போயிட்டு வந்தாங்க, சிங்கப்பூரில் நிகழ்வுகள் நடக்குது. இதையெல்லாம் பார்க்கும்போது வந்து அவங்களுக்கும் வந்து அது அவங்களுடைய அடிப்படை வாழ்வாதாரத்திற்கும் அது ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. அதே போல் தன்னுடைய கலைக்கான வடிகாலாகவும் அது மாறுது. நிச்சயமாங்க. இப்போ ஒரு 4-5 மாநிலங்கள் 6 கலை குழுக்கள் வந்து வெவ்வேறு மாநிலங்கள்லேருந்து வந்து கலந்து கொள்கிறார்கள். முக்கியமாக குஜராத்தில் இருந்து சிதிதமால் அந்த கலைஞர்கள் வந்து நாளைக்கு இனாகுரல் ஷோலையும் அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. பொங்கல் ஃபெஸ்டிவல்னாலே ஒரு பக்கம் தமிழர்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் நிறைய மூவிஸ் வந்து ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன். இந்த பொங்கல் இதில் வந்து ஒரு சில மூவி வந்து வர முடியல, ஜனநாயகம் படம் வர முடியல, மக்களுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. அதை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் இந்த சென்னை சங்கமும் வெவ்வேறு விதமாக இருக்குமா? இல்லைங்க, இதுக்கும் திரைப்பட இல்லை ஒரு நிமிஷம். இது வந்து கிராமிய கலைகளை பற்றிய அவர்களுக்கான கலைஞர்களுக்கான ஒரு நிகழ்வாக தான் வந்து சென்னை சங்கமம் அமைகிறது. அதனால் இது வந்து அந்த இடத்தை நிரப்பிடுமாலாம் நான் பதில் சொல்ல முடியாது. இது இவர்களுக்காக பொங்கலை ஒட்டி நடத்தப்படக்கூடிய ஒரு விழா. அதனால் இது வேறு எந்த இடத்தை நிரப்பவும் வேறு எதற்கும் பதிலாகவும் இது இல்லை. இல்லைங்க, நீங்கள் எங்கே வேறு யாரோ ஏதோ ஒரு மாநிலத்தில் நடக்கிற பிரச்சனையெல்லாம் இங்கே தமிழ்நாட்டில் கேட்க முடியாது. தமிழ்நாட்டில் இது பிரச்சனையாக யாரும் பார்ப்பதில்லை. அதனால் வந்து அதை பற்றி இங்கே நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை. என்னங்க? இல்லை, ஐஐடி தமிழ்நாட்டில் வந்து சில நேரங்களில் இட் பிகம்ஸ் அன் ஐலண்ட் இன் தமிழ்நாடு. ஐ கேனாட் ஆன்சர் தட். இல்லை, முதலமைச்சர் ஆட்சி பொறுப்பேற்றுக் கொண்ட உடனேயே உயர்த்தி வழங்க வந்து உத்தரவிட்டிருக்கிறார்கள். அது உயர்த்தி வழங்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 2500 கலைஞர்களுக்கு, கிராமிய கலைஞர்களுக்கு பென்ஷனை வந்து அதிகப்படுத்தி முதலமைச்சர் கொடுத்துருக்காங்க. மதிப்பூதியமாக அதிகமாக்கி இருக்கோம் மேடம். 2000 3000 ரூபாய். அது 3000 ரூபாயிலேருந்து 5000 அது சொல்லிட்டு இல்லைங்க, அவங்களோடது இப்போல்லாம் சீசனல் ஒர்க்லாம் இல்லைங்க. ஆண்டு முழுவதும் ஏதாவது ஒரு திருவிழாக்கள் இருக்குது, நிகழ்வுகள் இருக்குது, எல்லாத்துலேயும் பங்கேற்று கொண்டு இருக்கிறார்கள். நான் இப்போ சற்று முன் சொன்னது போல் வெளிநாடுகளுக்கெல்லாம் போய் ரொம்ப பிஸியாக இருக்காங்க. இல்லைங்க, நம்முடைய முதல்வர் ஆட்சி பொறுப்பேற்று கொண்ட பிறகு, சென்னை சங்கமம் தொடங்கிய பிறகு ஒவ்வொரு ஆண்டும் 8 இடங்களில் வந்து
இந்த நம்ம ஊர் திருவிழா நடந்து கொண்டு தான் இருக்கிறது. பல முக்கிய நகரங்களில் தொடர்ந்து நடத்திட்டு வரோம். இன்னும் அதிகமாக பல இடங்களிலே நடத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக அதற்கான ஆவணம் செய்யும். இந்த வருஷம் தானே நீங்கள் சொல்லியிருக்கீங்க, அடுத்த வருஷம் கூப்பிட்டுட்டா இல்லை. இதுக்கு முன்னாடி வந்திருக்காங்க. அவங்க அம்மையார் அம்பிகா சோனி வந்து அமைச்சராக இருந்த பொழுது அவங்க முதல் சங்கமத்திற்கு என்று நினைக்கிறேன் அவங்க வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு பிறகு யாரும் வரவில்லை. ஆனால் நிச்சயமாக இப்போ நீங்கள் இந்த வருஷம் சொல்லியிருக்கீங்க, அடுத்த வருஷம் நிச்சயமாக செய்கிறதுக்கு முயற்சி செய்கிறோம். தேங்க்ஸ். இதை பற்றி கேட்கலாங்க, பாலிடிக்ஸ் அப்புறமா இன்னொரு தடவை.